வாங்க, இது உங்கள் காட்டுப்பையன் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாரம் இனிமேட்டு ரெகுலராக பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரம் ஆட்டுச்சந்தை கோழிச்சந்தையோட வீடியோ இடம்பெறுங்க. நம்ம வீடியோவை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இனிமேட்டு நம்ம வீடியோ வந்து முழுசாக இடம்பெறுங்க. வாங்க, நம்ம கொங்கனாபுரம் வந்து சந்தையிலே பெரிய கட்டு சேவலுங்க, கீரி ரகம். இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவல்காரர் 8000 ரூபா விலை சொல்லியிருந்தாருங்க. 8000 ரூபா சொல்லி ஒரு 6 ரூபா 6500 கூட கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தார். கோழி பார்த்திங்கன்னா நல்லா சண்டை ரகம் கோழி, நல்லா சண்டை கோழிங்கிற மாதிரி சொன்னாருங்க. இந்த மயில் சேவல் பார்த்திங்கன்னா விலை 3000 ரூபா சொல்லியிருந்தாருங்க. கோழி கொஞ்சம் 2.5 வயசு ஆன மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் கோழிக்காரரு. கோழி நல்லா இப்போ சண்டை கோழி தான், நல்ல தரமான கோழி, கோயிலுக்கும் போடலாங்க, கட்டுக்கும் வாங்கி பயன்படுத்தலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. விலை 3000 ரூபா சொல்லியிருந்தாருங்க. நல்லா தரமான கோழிங்க, வால்கட்டி எல்லாமே நல்லாயிருக்கு, உடம்பும் நல்லாயிருக்கு. இந்த கோழியோட விலை பார்த்திங்கன்னா 5000 ரூபா சொல்லியிருந்தார் கோழி வியாபாரி. பார்த்திங்கன்னா ஒரு 4-4.5 கூட எடுக்கலாங்க. கோழி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க. நம்ம குமரப்புறங்க சந்தைக்கு வந்திங்கன்னா இது மாதிரி நல்லா பெருங்குண்டு சேவலாக, நல்லா பெரும்பெரு சேவலாக எடுத்துக்கலாங்க. இந்த கொக்கு வெள்ளை சேவல் பார்த்திங்கன்னா விலை 4500 ரூபா சொல்லியிருந்தார் கோழியோட வியாபாரி. 4500 ரூபா சொல்லி ஒரு 3.5 3.75 4 ரூபா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. கால் பார்த்திங்கன்னா பச்சைக்கால், கோழி நல்ல வெள்ளை கோழிங்க, கொக்கு வெள்ளை, நல்ல அருமையான சேவலுங்க. நம்ம சந்தைக்கு வந்தால் இது மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா சொல்லி சேவலுங்க. இந்த கோழி பார்த்திங்கன்னா கோழிக்காரர் பார்த்திங்கன்னா விலை 6000 ரூபா சொல்லியிருந்தாருங்க. 6 ரூபா சொல்லி 5 5000 ஒரு 5500 கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார். கோழி நல்லா பெருங்கூட்டு கோழிங்க. கோழி பாருங்கள், நல்லா வாட்ட சாட்டமான கோழி, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கோழி, உடம்பெல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த காகம் பார்த்திங்கன்னா விலை 6000 ரூபா சொல்லியிருந்தாருங்க கோழிக்காரரு. கோழி நல்லா ஹைட்டுங்க, நல்லா வெயிட்டு, உடம்பும் நல்லா இருக்குது. 6000 ரூபா சொல்லி ஒரு 5 5.5 கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. இந்த மாதிரி சேவல் வேணும்னாலும் சரி, விற்கணும்னாலும் வாங்கணும்னாலும் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்திங்கன்னா எடுத்துக்கலாங்க. வாரம் நம்ம சந்தை நடக்குதுங்க. இது மாதிரி நல்லா தரமான சேவல் வேணும்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு சனிக்கிழமை வாரம் வந்திங்கன்னா நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க. கட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கட்டுத்தர போட்டு நம்ம விற்கிறதா இருந்தாலும் சரி, எதுக்கு ஆட்டு சைடில் வந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, நம்ம கோழிக்கே வேணுங்கிறவங்க, இல்லை கோழி வளர்த்துறவங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும், கோழி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க, நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்திங்கன்னா நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வாரம் நடக்குதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி சுமாருக்குலேருந்து நம்ம கொங்கனாபுரம் சந்தை ஆரம்பித்தது கோழி சந்தை. நம்ம கோழி சந்தை இருக்குது, ஆட்டு சந்தை இருக்குங்க. இனிமேட்டு நம்ம வாரம் வீடியோ இடம்பெறுங்க. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ தொடர்ந்து கோழி வீடியோ இடம்பெறுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. எந்த ஒரு குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம ரெகுலராக வீடியோ போடுறதுனால கரெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கோழியோட விலை, கோழியோட ரகம் எல்லாமே வந்து நம்ம இடம்பெறுங்க. இது மாதிரி சேவலும் நிறையா சந்தைக்கு வருதுங்க. இந்த மயிலெலாம் பார்த்திங்கன்னா விலை 4 ரூபா சொல்லியிருந்தார். 4 ரூபா சொல்லி ஒரு 3.5 கூட 3.5 இந்த ரேஞ்ச் இருந்தால் கூட விலை இருந்தால் கூட கொடுக்குற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தார். நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு பார்த்திங்கன்னா ஆந்திராக்காரர் அதிகமாக வரதுனால எப்போவுமே நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு கட்டு சேவலுக்கு மவுஸ் அதிகங்க, விலை அதிகம், தரமும் நல்லா இருக்குங்க. நம்ம சந்தைக்கு வரதுனால கோழியோட தரமும் நல்லாயிருக்கு. எல்லாமே கடுதாரை போட்டு கொண்டு வராங்க, எல்லாம் பட்டாலாம் எதுவும் கொண்டு வரதில்லை, எல்லாமே சண்டை ரகமாக தான் கொண்டு வராங்க. கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டை வச்சு எடுத்துக்கலாங்க. எந்த கோழியாக இருந்தாலும் பிடிக்கிற கோழி பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்திங்கன்னா சண்டை வச்சே எடுத்துக்கலாங்க. இந்த காகம் பார்த்திங்கன்னா விலை 7 ரூபா சொல்லியிருந்தாருங்க. 7 ரூபா சொல்லி ஒரு 6 5.5 5.75 6 கூட கொடுக்குற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தார். இது மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை கொண்டு வந்தீங்கன்னா கூட விற்றுடலாங்க. வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் 1 2 வளர்த்துறவங்க இது மாதிரி இருந்தாலும் நம்ம சந்தைக்கு கொண்டு வந்தீங்கன்னா நல்லா விற்றுடலாங்க. இந்த உச்சி பூண்டை கொண்ட காகம் பார்த்திங்கன்னா 6 ரூபா சொல்லியிருந்தாருங்க விலை. கோழிக்காரரு அவர் வியாபாரிங்களாம் வாங்கிட்டு வந்து தான் சொன்னார். பார்த்திங்கன்னா கோழி நல்ல கோழிங்க, கடுதாரை பூச்சி வச்சுருந்தேன், இப்போ விற்பனைக்காக கொண்டு வந்துருங்கிற மாதிரி சொன்னதாருங்க கோழிக்காரரு. இந்த சொல்லியும் பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாக இருக்குங்க. இது மாதிரி பேடாக இருந்தாலும் சரி, சுள்ளி, மயில், காகம்,
எல்லா ரகமும் இருக்குங்க. உங்களுக்கு என்ன ரகம் வேணும்னாலும் காலையில் நேரமாக வந்தால் எடுத்துக்கலாங்க. நல்ல தரமான கோழியெல்லாம் நல்லா எடுத்துக்கிறாங்க. கட்டு சேவல் தாங்க அதிகம், நம்ம சண்டை ரகம் தான் அதிகம். கத்திக்கால் இது மாதிரி நம்ம சந்தைக்கு வர்றது எல்லாமே சண்டை ரகம். எல்லாம் கத்தி கால் எல்லாமே கட்டுதாரை போட்டு வச்சது தான். கட்டுதாரை போட்டு புது பழக்கங்கிற கோழியே இல்லைங்க. நம்ம சந்தைக்கு வர்றது எல்லாமே நல்லா தரமான கோழியாக இருக்குங்க. நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் நடக்குதுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரியான வியாபாரிங்க வராங்க. அது நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க. ஆந்திராக்காரர் தான் அதிகமாக வராங்க. நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க. நம்ம கோழி விற்கிறதா இருந்தாலும் வாங்கிறதா இருந்தாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் நல்ல தரமான கோழியாக எடுத்துக்கலாங்க. நம்ம கொங்கனாபுரம் கோழி சந்தைக்கு வந்தீங்கன்னா எப்போவுமே எடுத்துக்கலாங்க. நல்லா தரமான கோழியாக எடுத்துக்கலாங்க. இந்த கோழி பார்த்திங்கன்னா கோழிக்கார் விலை 9,000 ரூபாய் சொல்லியிருந்தாருங்க. கோழி 9,000 சொல்லி ஒரு 8 ரூபான்னா கூட கொடுக்குற மாதிரி தான் சொன்னார். ஒரு 7.5 8 ரூபா ரேட்டு வந்தால் கூட கொடுக்குற மாதிரி தான் சொன்னாருங்க. மயில்லையே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேடு ரகங்க. கோழி நல்லா கோழி ஹைட்டு வெயிட்டு நல்லா இருக்குங்க. இது கோழிக்காக கூட வாங்கி போடலாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் கோழிக்கு தான் வேணுங்கிற மாதிரி நாட்டு கோழியும் வருதுங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 520 530 500 550 இந்த ரேஞ்சில் எடுத்துக்கிறாங்க. கோழி சேவலாக இருந்தால் ஒரு ரேட்டு கொடுத்துக்கிறாங்க. விடையாக இருந்தாலும் ஒரு 450 500 இந்த ரேஞ்சில் எடுத்துக்கிறாங்க. ஒரிஜினல் கோழி பார்த்திங்கன்னா ஒரு சேவலாக தான் ஒரு முன்ன பின்ன போகுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயில் இருக்குது, காகம் இருக்குது, எல்லா சேவலுமே நம்ம சந்தையில் இருக்குங்க. கோழி நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க. இது மாதிரி கோழி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க. இது கட்டுக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை வளர்ப்பு வாரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கோழிக்கு வேணுங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம சந்தையில் இருக்குது. நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. விலை நிலவரம் பார்த்திங்கன்னா இனிமேல் தொடர்ந்து நம்ம கோழி காட்டுப்பை யூடியூப் சேனலில் இடம் பாருங்க. பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்காதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா இனிமேட்டு வாரம் இடைபெறுங்க. நம்ம வீடியோ பார்த்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ இடம் பாருங்க, தயவுசெய்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.